Hello everyone, this is Grasping Grammar channel. In the video 10th English page number 14 to 16ல active voice and passive voiceக்கான டாபிக் கொடுத்துருக்காங்க. அதுக்கான பேசிக் வீடியோ தான் அது, இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் அது. பட் நீங்கள் 10th ஸ்டாண்டர்ட் இல்லை, பட் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் டவுட் இருக்குனாலும் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ட்ரடக்ஷன் வீடியோ, ஓகேவா? ஸோ அதில் கொடுத்துருக்க புக்கில் கொடுத்துருக்கிறது எல்லாத்துமே வந்து ஒரே வீடியோவாக போட முடியாது. ஸோ அதனால ஸ்ப்ளிட் பண்ணி வீடியோ 1, வீடியோ 2, வீடியோ 3 போடுறேன். இது வந்து இந்த கான்செப்டை ஈஸியாக புரிய வைக்கிறதுக்கான இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான் அது, ஓகேவா? ஸோ இதை பார்த்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு ஆக்டிவ் வாய்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும், ஓகேவா? ஸோ ஒரு சென்டென்ஸ் ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குன்னா அது எப்படி இருக்கும், ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்னா என்ன, பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்னா என்னன்னு தெரியணும், ஓகேவா? சரி, அந்த டெஃபினேஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன், டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதை பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஷோஸ் வாட் தி சப்ஜெக்ட் டஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாசிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஷோஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு தி சப்ஜெக்ட். அப்படின்னா என்னன்னா, ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எதை காட்டும், எதை டிஸ்பிளே பண்ணும், எதை ஷோ பண்ணும் அப்படின்னா, ஒரு சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்ன பண்ணுது. ஓகே, ஸோ சப்ஜெக்ட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்னங்கிறத நெக்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக தமிழில் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், ஓகேவா? ஸோ ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஷோஸ் வாட் த சப்ஜெக்ட் அஸ். ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் எப்போதுமே எப்படி இருக்கும்னா, சப்ஜெக்ட் என்ன பண்ணுதுங்கிறத காட்டுறது தான் ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். அதுவே பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் ஷோஸ் வாட் ஹேப்பன்ஸ் டு த சப்ஜெக்ட். சப்ஜெக்டுக்கு என்ன நடக்குது, சப்ஜெக்டுக்கு என்ன நிகழ்த்தப்படுதுங்கிறத காட்டக்கூடிய சென்டென்ஸ் தான் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ், ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும்னா, நான் ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அது ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸ். எனக்கு ஒரு விஷயம், ஓகேவா, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து நிகழ்த்தப்படுது அப்படின்னா அது வந்து பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ், ஓகே? பட் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் சேம் தான். தீஸ் டூ சென்டென்சஸ் give same information, but the arrangement of words in these two types of sentences are different. கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட், இன்ஃபர்மேஷன், ரெண்டு சென்டென்ஸுமே சேம் இன்ஃபர்மேஷன் தான், அதே மீனிங் தான். பட் அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா சேஞ்ச் ஆயிருக்கும், ஓகேவா? அதில் இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் தான் என்ன சேஞ்ச் ஆயிருக்கும். அதை நீங்கள் நெக்ஸ்ட் புரிஞ்சுப்பீங்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட், வர்ப், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதாவது இப்போ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, இந்த சென்டென்ஸ்க்கான டெஃபினேஷன் கொடுத்தேன் இல்லையா, வாட் த சப்ஜெக்ட் டஸ், வாட் ஹேப்பன்ஸ் டு த சப்ஜெக்ட் அப்படின்ட்டு. சப்ஜெக்ட் அப்படிங்கிற டேர்ம், ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற டேர்ம், வேர்ப் அப்படிங்கிற டேர்ம் ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும், பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி சப்ஜெக்ட் அப்படிங்கிற டேர்ம் தெரிஞ்சிருக்கலாம், அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தெரியலை அப்படின்னா இதை நீங்கள் உங்களுக்கு பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. இந்த சப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட், வேர்ப் கான்செப்ட் இந்த ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ்க்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. அதர் கிராமர் டாபிக்ஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிறீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கேன். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் 3 டைப்ஸாக இருக்கலாம், ஓகேவா? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு டேர்ம், அது வந்து ஒரு சென்டென்ஸில் இருக்கும், ஓகேவா? ஸோ அது வந்து 3 விதமாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன இருக்கலாம் அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் இங்கே கொடுத்துருக்க டெஃபினேஷன் பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு டெஃபினேஷன் புரியலனாலும் நான் சொல்கிறத நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். சப்ஜெக்ட் இஸ் அ பர்சன் ஆர் திங் தட் டஸ் சம்திங், ஆக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அதாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு சென்டென்ஸில் ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், ஓகேவா? சம்திங், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு ஆக்ஷன்னு எடுத்துக்கோங்க, செயல்னு எடுத்துக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை செஞ்சது யாரோ, ஓகேவா, அதுக்கான பெர்ஃபார்மர், ஓகேவா? ஸோ அந்த விஷயத்துக்கு, சம்திங்க்கு யார் வந்து காரணமோ அதுதான் வந்து சப்ஜெக்ட். அந்த வேர்டு தான் சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ அந்த வேர்டு வந்து ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஒரு திங்காக இருக்கலாம். அதாவது நான் இப்போ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா கான்செப்ட் தெளிவாக புரியணுங்கிறதுக்காக தான் கொடுத்துருக்கேன். ஷி பிளேஸ் டென்னிஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அவள் டென்னிஸ் விளையாடுகிறாள். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா பிளே, அதாவது விளையாடுறது நடக்குது இல்லையா? ஸோ அந்த செயல், இங்கே விளையாடுறதுங்கிறது ஒரு செயல், ஓகேவா? ஸோ அதை யார் வந்து பண்ணுறா அப்படின்னா இங்கே ஷி, ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஷீங்கிறது ஒரு பர்சன். ஸோ அப்போ இங்கே வந்து ஷீங்கிறதா சப்ஜெக்ட், ஓகேவா? ஸோ இது வந்து பர்சனாக மட்டும் தான் இருக்கணுங்கிற இது இல்லை, ஒரு திங்காக கூட இருக்கலாம். திங்னா என்னென்ன, ஒரு அனிமலாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு நான் லிவிங் பீயிங்காக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டைப் என்ன இருக்கலாம்னா, சப்ஜெக்ட் இஸ் எ வேர்ட் தட் திஸ் சென்டென்ஸ் இஸ் அபவுட்.
அதாவது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு வேர்டு. அதாவது இப்போ ஈஸியாக சொல்லணும்னா ஒரு சென்டென்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா சென்டென்ஸ் எதையோ பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், அதை பற்றி தான் அந்த சென்டென்ஸே அமைஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ எதை பற்றி அந்த சென்டென்ஸ் அமையுதோ, ஓகேவா, எதை பற்றி அந்த சென்டென்ஸ் சொல்லியிருக்கோ அதை குறிக்கக்கூடிய வேர்டு தான் சப்ஜெக்ட். தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த ட்ரீ இஸ் டால் அப்படின்னு இருக்கு. இது வந்து ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸ் எதை பற்றி சொல்லுது? ட்ரீயை பற்றி சொல்லுது இல்லையா? ட்ரீ வந்து டாலா இருக்கு அப்படின்னு சொல்லுது, உயரமா இருக்குன்னு சொல்லுது. அப்போ இங்க என்ன சப்ஜெக்ட்னா ட்ரீ தான் சப்ஜெக்ட். அடுத்தது தேர்ட் டைப் என்னன்னா சப்ஜெக்ட் ரிசீவ்ஸ் சம்திங், அதாவது ஆக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோஸ்ட்லி ஓகேவா, ஜென்ரலா சப்ஜெக்ட்ங்கிறது என்ன கான்செப்ட்னா தட் டஸ் சம்திங், அதாவது ஒரு ஆக்ஷன் அது வந்து என்ன பண்ணணும்னா செய்யும், அதுதான் வந்து சப்ஜெக்ட். பட் இந்த பாசிவ் வாய்ஸ்க்கு மட்டும் இதனுடைய கான்செப்ட் வந்து மாறுபடும். அதாவது சப்ஜெக்ட் வந்து சம்திங், அதாவது ஒரு விஷயத்தை வந்து ரிசீவ் பண்ணிக்கும். ஓகேவா? அதாவது வந்து வாங்கிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ் கான்செப்ட் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். ஓகேவா? ஓகே, இப்போ இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிற கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். அந்த வேர்டு வந்து எந்த மாதிரியான வேர்டாக இருக்கலாம்னா ஒரு நவுன் இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்கலாம். ஓகேவா? அதாவது நவுன் அப்படின்னா என்னது? ஒரு பர்சன், திங், இந்த மாதிரி இல்லையா? ஸோ பர்சன்னா ராம் அப்படிங்க ஒரு பர்சனுடைய நேம் இருக்கலாம் இல்லையா? ஒரு பர்சன் அந்த இடத்துல. அப்படி இல்லைன்னா ஒரு திங், அதாவது ட்ரீயாக இருக்கலாம், காராக இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே திங். ட்ரீ, கார், இது எல்லாமே திங் தானே. அதே மாதிரி டீம், ஐடியா, இது எல்லாமே நவுன் தான். ஓகேவா? இல்லைன்னா ப்ரொனவுனாக இருக்கலாம். ப்ரொனவுன்னா என்ன? நவுனுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஐ, ஹீ, ஷீ, இட், தே, இது எல்லாமே ப்ரொனவுன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு வெர்ப் ஃபார்ம். அதாவது இந்த வெர்ப் ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவ் வாய்ஸ் அண்ட் பாசிவ் வாய்ஸ் சென்டென்ஸ்க்கு நீங்கள் ஆக்டிவ் டு பாசிவ் இல்லை பாசிவ் டு ஆக்டிவ் சேஞ்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த வெர்ப் ஃபார்ம் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வெர்பினுடைய ஃபார்ம்கிட்ட தான் இங்கே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வேர்ப்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வேர்புக்கு 3 ஃபார்ம்ஸ் இருக்கும். ஓகேவா? இப்போது தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு, ஃப்யூச்சர் அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? பட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற வேர்ப் ஃபார்ம்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பேஸ் ஃபார்ம் ஒரு வெர்ப் ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதனுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்ப் என்னன்னா V1 அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு, V2ங்கிறது பாஸ்ட் டென்ஸ் வெர்ப், V3ங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஓகேவா? ஸோ இப்போ இந்த V1 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து பேஸ் ஃபார்ம்னு சொல்லலாம், ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபார்ம்னு சொல்லலாம். ஓகே, இப்போது ரைட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதனுடைய V1 வர்ப் வந்து ரைட்டு, பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி மாறி இருக்கு அப்படின்னா மாறும்னா ரோட் அப்படிங்கிறது தான் அதனுடைய பாஸ்ட் டென்ஸ் வர்பு. பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதாவது V3 ரைட்னுடைய V3 என்னன்னா ரிட்டன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மாறும். சில வேர்ப்ஸ் வந்து மாறலாம், சில வேர்ப்ஸ் மாறாது. இன்னொரு எக்ஸாம்பிள் ரீட்னு கொடுத்துருக்கேன். அதுக்கு பாருங்கள் 3 ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, V1, V2, V3ங்கிற 3 ஃபார்ம்ஸுமே ரீட் தான். ஓகேவா? ஸோ இது இல்லாமல் இன்னொன்று ரைட் சைடு ஒரு லைன் கொடுத்து ரைட் சைடில் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அதை பாருங்கள். ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு மட்டும் ஒரு ரூல் என்னென்னா சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்துச்சு அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட், ஓகே நல்லா புரிஞ்சுக்கோங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா வர்ப், ஓகேவா, அது எப்படி இருக்கணும் அப்படின்னா V1 ப்ளஸ் அது கூட எஸ்ஸோ இல்லை வந்து இஎஸ்ஓ சேர்ந்து வரும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷீ ரைட்ஸ் எ லெட்டர் அப்படின்னா ஷீ ரைட் எ லெட்டர்னு வராது. ஷீங்கிறது சிங்குலர் அப்படிங்கிறதுனால ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரைட் அப்படிங்கிற வேர்ப் கூட எஸ் வந்து ஆட் ஆகி வரும். அதுவே சப்ஜெக்ட் ப்ளூரல் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகேவா, ப்ளூரல் நவுன் ப்ளஸ் ஐ இல்லைனா யூ, இந்த 2 சப்ஜெக்ட்டுக்கும் வெர்ப் அப்படி தான் வரும். என்ன வெர்போ அது அப்படி தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு ஐ ரைட் எ லெட்டர், தே ரைட் எ லெட்டர், இந்த மாதிரி வரும். ரைட்ஸ்னு வராது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட்.
ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது அப்படியே சப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதாவது இந்த டெஃபினேஷன் பாருங்கள். சம்திங் ஹேப்பன்ஸ் டு எ பர்சன் ஆர் திங் விச் வேர்ட் ரெஃபர்ஸ் திஸ் பர்சன் ஆர் திங் இஸ் த ஆப்ஜெக்ட். அதாவது ஒரு சென்டென்ஸில் ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு செயல் வந்து ஒரு பர்சனுக்கோ இல்லை வந்து ஒரு திங்க்கோ நடந்திருக்கும். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயம் நிகழ்த்தப்பட்டிருக்கும், ஓகேவா? ஸோ செய்யப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்க அந்த குறிக்கக்கூடிய வேர்டு பர்சனையோ இல்லை திங் தான் ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள், ஹி பெயிண்டட் த ஹவுஸ். அவன் ஹவுஸுக்கு பெயிண்ட் பண்ணான். ஓகேவா? ஸோ இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. நல்லா கவனிச்சுக்கோங்க, இது வந்து பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ ஏன் பாஸ்ட் டென்ஸ் இருக்குன்னு சொல்கிறோன்னா, பெயிண்டட் வந்து இடி ஆட் ஆகி வந்திருக்கு இல்லையா? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போது இங்கே வந்து ஹீ தான் வந்து சப்ஜெக்ட். எப்படி இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த சென்டென்ஸில் என்ன நடந்திருக்கு? பெயிண்ட். ஓகேவா? ஸோ பெயிண்டட் நடந்திருக்கு, அதாவது பெயிண்ட் பண்ண செயல் நடந்திருக்கு. அதை யார் பண்ணாங்க அப்படின்னா ஹீ. ஓகே, ஸோ அதர் சைடு ஹவுஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்கே ஹவுஸுக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஹவுஸ் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணலை. ஹவுஸுக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் நடக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ பெயிண்ட். ஸோ அப்போது ஹவுஸ் தான் என்ன அப்படின்னா இங்கே ஆப்ஜெக்ட். ஓகே, பண்ணது வந்து ஹீ, அவங்க சப்ஜெக்ட். எந்த விஷயத்துக்கு பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஹவுஸுக்கு. ஸோ இங்கே ஹவுஸ் தான் ஆப்ஜெக்ட். இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரே ஒரு சென்டென்ஸ் எடுத்து அதை ஆக்டிவ் வாய்ஸ்க்கும் பாசிவ் வாய்ஸ்க்கும் வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்லேயே ஆக்டிவ் வாய்ஸ்னால் என்ன, பாசிவ் வாய்ஸ்னால் என்ன, ப்ளஸ் அது கூடயே சப்ஜெக்ட், வர்பு, ஆப்ஜெக்ட்னா என்னங்கிற கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. ஷீ வாட்டர்ஸ் த பிளான்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். கலராக கொடுத்துருக்கேன். பட் வந்து இது வந்து ஒரே சென்டென்ஸ் தான். இது வந்து ஒரு சென்டென்ஸ். இதனுடைய தமிழ் மீனிங் என்னென்னா, அவள் செடிகளுக்கு தண்ணீர் காட்டுகிறாள். இதான் அதனுடைய தமிழ் மீனிங். ஓகே, ஸோ அவள் செடிகளுக்கு தண்ணீர் காட்டுகிறாள், இது அதனுடைய மீனிங். இது ஆக்டிவ் வாய்ஸில் இருக்குது. எப்படி ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸில் சொல்லணும், எப்படி வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்டிவ் வாய்ஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இது. ஓகே, இப்போ இங்கே ஷீங்கிறது சப்ஜெக்ட், வாட்டர்ஸுங்கிறது வர்பு, பிளான்ஸுங்கிறது ஆப்ஜெக்ட்னு கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டே சப்ஜெக்ட்னா என்னன்னு சொன்னேன். மொத்தம் வந்து அதில் வந்து சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து 3 டைப்ஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு டைப் வந்து சப்ஜெக்ட் இஸ் எ வேர்ட் தட் டஸ் சம்திங் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, ஒரு சென்டென்ஸில் ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அந்த செயலோ ஏதோ ஒரு விஷயத்தையோ செய்கிறது தான் சப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தேன். அது ஃபஸ்ட்டு டைப். இன்னொன்று, ஒரு சென்டென்ஸ் எதை பற்றி, ஓகே, அந்த சென்டென்ஸ் எதை பற்றி அமைஞ்சிருக்கோ அதை குறிக்கக்கூடிய வேர்டு தான் சப்ஜெக்ட்னு சொல்லியிருந்தேன். தேர்ட் டைப் பாசிவ் வாய்ஸ் டைப்னு சொல்லியிருந்தேன். இப்போ இதில் இங்கே இந்த சென்டென்ஸில் ஃபஸ்ட்டு டைப்பில் இருக்குது. அதாவது சப்ஜெக்ட் இஸ் அ வேர்ட் தட் டஸ் சம்திங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது ஃபஸ்ட் டைப். ஒரு விஷயம் அங்கே ஒரு சென்டென்ஸில் இது ஒரு ஆக்ஷனோ ஏதோ ஒரு விஷயம் இருந்திருக்கும், அதை செய்கிறது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? அதான் இதில். அதாவது இங்கே வாட்டர்ஸ், அதாவது இங்கே என்ன நடக்குது, என்ன ஆக்ஷன், என்ன சம்திங் அப்படின்னா தண்ணி காட்டுறது இல்லையா? பிளான்ஸ்க்கு தண்ணி காட்டுறது. ஸோ அதை யார் பண்ணுறாங்கன்னா ஷீ. அப்போது இங்கே ஷீங்கிற வேர்டு தான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிளான்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஏன் அந்த பிளான்ஸ் வந்து எந்த ஒர்க்குமே பண்ணலை. அந்த பிளான்ஸுக்கு தான் என்ன பண்ணப்படுதுன்னா வாட்டர்ஸ், அதாவது தண்ணி காட்டப்படுது. ஸோ அது வந்து அந்த ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்கிற இடத்துல இருக்குது. ஓகேவா? ஸோ இங்கே பிளான்ஸ் அப்படிங்கிறதா இங்கே ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு இங்கே இந்த சென்டென்ஸுடைய வர்பு வாட்டர்ஸ். ஓகேவா? இங்கே வந்து வாட்டர் அப்படிங்கிறது தண்ணி அப்படி கிடையாது, இது வந்து அந்த ஆக்ஷன், இந்த செயல். இங்கே வந்து வாட்டர் கூட எஸ் ஆட் ஆகி வந்திருக்கும். ஆல்ரெடி சொன்னா இல்லையா ஒரு ரூல், ஒரு சென்டென்ஸில் வந்து சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்துச்சுன்னா அது கூட எஸ் ஆட் ஆகி இல்லை இஎஸ் ஆட் ஆகி வரும்னு இங்கே வந்து வாட்டர் கூட எஸ் ஆட் ஆகி வந்திருக்கு. ஓகே, இதே சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் சேஞ்ச் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். சேம் சென்டென்ஸ் தான், பட் அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் மட்டும் மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ அதே சென்டென்ஸை இங்கே பாசிவ் வாய்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். சேம் ரெண்டுமே ஆக்டிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிவ் வாய்ஸை பொறுத்த வரைக்கும் சேம் இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸுடைய அரேஞ்ச்மெண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதே தான் இங்கே.
ஒரு சென்டென்ஸை ஆக்டிவ் வாய்ஸ்லேருந்து பாசிவ் வாய்ஸ்க்கோ இல்லை பாசிவ் வாய்ஸ்லேருந்து ஆக்டிவ் வாய்ஸ்க்கோ எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறத. ஓகேவா? ஸோ அதில் என்னென்ன வேர்ட்ஸ்லாம் மாற்றணும் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் ஒரு சென்டென்ஸ் எப்படி இருந்தால் அது ஆக்டிவ், எப்படி இருந்தால் பாசிவ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ இதை பாருங்கள். த பிளான்ஸ் ஆர் வாட்டர்டு பை ஹர். இதுக்கான தமிழ் மீனிங் என்ன? அவளால் செடிகளுக்கு தண்ணீர் காட்டப்பட்டது. இதுதான் அதோடைய தமிழ் மீனிங் இல்லையா? ஸோ ஆக்டிவ்ல எப்படி இருக்கும்? அவள் செடிகளுக்கு தண்ணீர் காட்டினாள் இப்படி இருக்கும். ஸோ இது ரெண்டுமே ஒரே மீனிங் தான் இல்லையா? ஒரே இன்ஃபர்மேஷன் தான். பட் அதில் கூடிய வேர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. நத்திங், அவ்வளோதானே? ஓகே, இப்போது இந்த சென்டென்ஸுக்கான சப்ஜெக்ட் எதுனா த பிளான்ஸ் தான். ஆல்ரெடி சொல்லியிருந்த சப்ஜெக்ட்டுக்கான டெஃபினேஷன் சொல்கிறப்பயே டோட்டலாக 3 டைப்ஸ் டெஃபினேஷன் சப்ஜெக்ட்டுக்கு இருக்கும். மோஸ்ட்லி சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஒரு விஷயத்த, ஒரு செயலை பெர்ஃபார்ம் பண்ணும். செய்யக்கூடிய எது ஒரு சென்டென்ஸில் எந்த ஒரு விஷயம் நடந்திருக்கும் அந்த விஷயத்தை செய்கிறது சப்ஜெக்ட்னு சொல்லியிருப்பேன். பட் பாசிவில் மட்டும் இது சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அங்கே பாருங்கள், இந்த பிளான்ஸுக்கு தான் என்ன பண்ணப்படுது? தண்ணி காட்டப்படுது. யாரால்னா அவளால். ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் ஜென்ரலாக பொதுவாக எப்படி பார்த்துருப்பீங்க? மோஸ்ட்லி ஆக்டிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக இருக்காது, பாசிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக வரும். ஆக்டிவ் வாய்ஸில் ஆப்ஜெக்டாக வர்றது பாசிவ் வாய்ஸில் சப்ஜெக்டாக வரும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி தான். பட் நான் கொஞ்சம் வேறு விதமாக சொல்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் உங்கள் கொஷின் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இங்கே ஆர் வாட்டர்ட் அப்படிங்கிறது தான் இங்கே வர்பு. ஓகே, ஆருங்கிறது ஆக்சிலரி வர்ப், வாட்டர்ட் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிருக்கு, V3 ஃபார்மாக சேஞ்ச் ஆகிருக்கு. அது எப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பை ஹர். ஓகே, அங்கே ஷீ, அந்த ஆக்டிவ் வாய்ஸில் ஷீன்னு இருந்துச்சு, இங்கே பை ஹர்னு மாறி இருக்கு, அவளால் அப்படின்னு மாறி இருக்கு. ஓகேவா? ஸோ இது ஏஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சென்ஸ் பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஹீ பெயிண்டட் த ஹவுஸ் அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருந்தேன். அதே எக்ஸாம்பிள் தான், அதே ஆக்டிவ் வாய்ஸ் சென்டென்ஸு பாசிவ் வாய்ஸ்க்கு த ஹவுஸ் வாஸ் பெயிண்டட் பை ஹீம் அப்படின்னு மாற்றிருக்கேன். சேம் தான். பட் இப்போ இங்கே பாருங்கள், ஹீ பெயிண்டட் ஹவுஸ்க்கான தமிழ் மீனிங் என்ன? அவன் ஹவுஸ்க்கு பெயிண்ட் பண்ணான். ஓகேவா? ஸோ இது என்னென்னா பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. இங்கே இந்த சென்டென்ஸில் என்ன விஷயம் நடந்திருக்குன்னா, பெயிண்ட் பண்ணது. இங்கே என்ன செயல் நடந்திருக்கு? பெயிண்ட் பண்ணது. அது யார் பண்ணுறாங்கன்னா ஹீ. ஸோ அப்போ ஹீ தான் சப்ஜெக்ட். பெயிண்டடுங்கிறது வர்பு. அடுத்தது இருக்கக்கூடிய ஹவுஸ் தான் என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஏன் ஆப்ஜெக்ட்? ஹவுஸ் எந்த ஒர்க்குமே பண்ணல, ஹவுஸுக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பெயிண்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இங்கே ஹவுஸ் தான் ஆப்ஜெக்ட். அடுத்த சென்டென்ஸை பாசிவ் வாய்ஸில் இருக்குது. அது எப்படி மாறி இருக்கு? த ஹவுஸ் வாஸ் பெயிண்டட் பை ஹிம். அவனால் பெயிண்ட் பண்ணப்பட்டது. வீட்டிற்கு அவனால் பெயிண்ட் பண்ணப்பட்டது. ஓகே, இங்கே தி ஹவுஸ் தான் சப்ஜெக்ட். இப்படி பாசிவில் மட்டும் சப்ஜெக்ட் ரிசீவ் பண்ணிக்கும் இந்த ஆக்ஷனை. ஓகே, ஸோ பை ஹிம் அப்படிங்கிறது அவனால். ஓகே, ஹீங்கிறது பை ஹிம்னு மாறி இருக்கு. ஸோ அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.